பீக்கில் இருக்க ஃபைட் மாஸ்டர் 85% என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான். 2000 படம் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டண்டியூனில் இருக்கும்போது எனக்கு வந்து சேரும்போது எனக்கு வேலை கிடைக்கல. ஹைட் ரொம்ப ஹைட்டு கிடையாது, இன்னும் டைட்டாக இருப்பேன். சரி இது வேலை விட்டு போயிடலாங்கிறதெல்லாம் கூட நினச்சேன். பகவதி படம் பண்ணிட்டு இருக்கோம், ரஜினி சார் அங்கே ஷூட்டிங்கு. எங்கள் ஷூட்டிங்காக ரஜினி வராரு, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு போகிறாரு. இப்போ பிளட் ஸ்டோன் பண்ணுறோம், ஒரு வைரக்கல்லை வந்து இவர் கொடுக்கணும், பாக்கெட்லேருந்து எடுப்பார். எடுக்குமே அப்படின்னு இல்லை, வைரக்கல் மட்டும் அப்படி தனியாக வரும், அப்படி தொடச்சி அப்படின்னாரு. சூர்யா வந்து அவர் வந்து நடிக்கவே தெரியாது. அவருக்கும் சினிமாவில் கூட அவருக்கு நடிக்க தெரியுங்களா? படம் பண்ணும்போது அவர் எங்கிட்டலாம் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் 5000 ரூபா சம்பளத்துக்கு இருந்தேன், நல்லா இருந்தேன், படம் என்ன ஓடலாம் என்ன திட்டுறாங்க. விஜய் சார் வந்து சைலண்டாக இருப்பார், ஒன்றுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துட்டு இருப்பார். டேக் டைமில் புலி மாதிரி பண்ணிட்டுவார். அவர் படம் 3 படத்துக்கு எனக்கு கோல்டு மெடல் அரசாங்கம் கொடுத்தாங்க. பகவதி டைம்லாம் காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுவார். அவர் பயங்கர சின்சியர். நடிகர் திலகத்துக்கு அப்புறம் அவர் தான் சின்சியர். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா, கலைமாமணி விருது பெற்றிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 படங்களுக்கும் மேலே சண்டை காட்சிகள், அந்த ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய, தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய, இயக்குனராக இருக்கக்கூடிய அப்படின்னு பல முகங்கள் கொண்ட ஜாகுவார் தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆக்டர் விஜயோட என்னென்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதான் அவர்கிட்ட வந்து முதல்ல சின்ன குழந்தையா இருக்குமே, இவ்வளோ குழந்தையா இருக்குமே நான் படம் பண்ணியிருக்கேன். அது வந்து வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் சபாஸ், வீட்டுக்கு ஒரு கண்ணகி. அப்போ தான் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக் கொடுக்க சொன்னார். அந்த டைமில் நான் ட்ரெயின் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹீரோவானோடனே ஃபஸ்ட்டு படம் நிலாவே வாணி ஒரு படம் பண்ணேன். அது நல்ல ஹிட் ஆச்சு. வெங்கடேஷ் சார். அப்புறம் பிரியமுடன், அப்புறம் ஷாஜகான், பகவதி. பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக்குனது பகவதி அவரை. வெங்கடேஷ் சார். நாங்கள் பண்ண ஆக்ஷன் படம். அதில் வந்து பைக்கு அவர் மாதிரி அந்த இப்போலாம் அவரே ஒரு ஒரிஜினலாக பைக் ஜம்ப் பண்ண வச்சேன் விஜய் சார். அப்போ அட்டை பாக்ஸ் போட்டிருந்தோம். பண்ணிட்டார் அவர், எது இருந்தாலும் பண்ணிட்டார். விஜய் சார் வந்து சைலண்டாக இருப்பார், ஒன்றுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துட்டு இருப்பார். டேக் டைமில் புலி மாதிரி பண்ணிட்டுவார். அது நிறையா பண்ணியிருக்கேன். அவர் படம் 3 படத்துக்கு எனக்கு கோல்டு மெடல் அரசாங்கம் கொடுத்தாங்க. பகவதி, ஷாஜகான், பிரியமுடன் 3 படத்துக்கு கோல்டு மெடல். இன்னும் எந்தொன்று காதலுங்கிற படத்துக்கு வேறு தனிப்பட்ட முறையில் ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். உங்கள் கூடலாம் விஜய் எப்படி பழகுவார்? எங்ககிட்ட அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப காமாக தான் இருப்பார், பேச மாட்டார், யார்ட்டையும் பேச மாட்டார். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு, இவன் நிறைய வாட்டி வந்திருக்காரு. என்ன காரில் அவர் தான் வந்து கூப்பிட்டு போவார். நாங்கள் ஷூட்டிங் பகவதி டைம்லாம் காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுவார். அவர் பயங்கர சின்சியர். நடிகர் திலகத்துக்கு அப்புறம் அவர் தான் சின்சியர். அங்கே 6 மணிக்கு என்ன 5 4:45 நின்றுவார். கார் அவர் தான் போய்ட்டு வருவார். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். நாங்கள் எடுத்து 40 நாள் காலையில் இங்கே வந்து எனக்கு கூப்பிட்டு போவார். ரொம்ப நல்ல மனிதருங்க அவர். வந்து அன்பு பாசத்தை வெளியே காட்ட முடியாத ஒரு மனிதர். அது அவர் அன்பு பாசம் நிறையா இருக்கும், ஆனால் வெளியே அவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நடிக்கலாம் தெரியாது. அன்பாக இருப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பார். ஆனால் அதை வெளியில் காமிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல, உண்மையாகவே தெரியல. நிறைய பேர்லாம் நடிப்பாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்பாங்க, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. இவர் சொல்லவே மாட்டார், நான் பண்ணிக்கிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நல்ல மனிதர் விஜய் சார். உண்மையிலே நல்ல எல்லாருக்கும் கொடுப்பார், கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போவும். அவர் அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லது பண்ணுறது யார் வேணும் வரலாம்ல, தப்பு இல்லையே. ஏன்னா அவர் 200 கோடி வாங்குறாரு, 200-250 கோடி வாங்குறாருங்க. அதை விட்டு தானே வராரு. ஏதோ நல்லது பண்ண தான் வராரு. நல்லது வரட்டுமா, அதெல்லாம் நான் தப்பு ஒன்றும் இல்லையே. தப்பாக நினைக்கிறீங்களா? இல்லை, நல்லா வரட்டும். இன்றைக்கி சூர்யாவோட பர்த்டே. சூர்யாவோட ஒர்க் பண்ண அந்த டைமிங். சூர்யா வந்து அவர் சினிமாவில் சேரக்கு முன்னாடி எனக்கு அவங்க அப்பா கூட நிறையா பரிச்சயம். அவங்க கூட நிறையா படம் பண்ணியிருக்கேன். வந்து அவர் கூட நிறையா பழக்கம். இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார். ஏன்னா எங்கள் சொந்தக்காரப்பன் வருவான், அவன்கிட்ட தான் ப்ராக்டிஸ். நாங்கள்லாம் ஒன்றா ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்புறம் வந்து அவர் பஸ்ஸில் தான் வருவார். அவெல்லாம் ஒரு நடிகர் ஹீரோவோட பையன்லாம் காரில் வர மாட்டார். சூர்யா பஸ்ஸில் வருவார். பஸ்ஸில் வந்து நடந்து வருவாருங்க, அங்கே இறங்கி நடந்து வருவார். அது மாதிரி மனிதர். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா அவர் வந்து அவரெல்லாம் வந்து ஒரு சித்தர் வழிபட்டுருக்கோம் செங்கல்பட்டுக்கிட்ட. வேலைக்கிழமை டே அங்கே போயிடும் சித்தர்கிட்ட. காலையில் போயிடுவாங்க, சாயங்காலம் 6 மணி. சூர்யாவும் வருவார். ஆமாம், 7 மணி வரைக்கும், சாயங்காலம் 7 மணி வரைக்கும். ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அதாவது அவர் வந்து நடிக்கவே தெரியாது. அவருக்கும் நடிக்க தெரியாதுன்னா சினிமாவில் இல்லை, சினிமாவில் கூட அவருக்கு நடிக்க தெரியுங்களா? கூச்சப்படுவார் அவர். இவர் கார்த்திகை நல்லா ஊனி இருப்பார், இவர் கூச்சம் பயங்கர கூச்சப்படுவார். அங்கே கூட வந்து இப்படியே நிற்பார், பேச மாட்டார். இப்போ கூட பாருங்களேன், எங்கே இப்படி தான் நிற்பார், அப்படி தான் இருப்பார் அந்த கேரக்டர். நல்ல மனுஷன். அதாவது எல்லாருக்கும் எதனா கொடுக்கணும் அப்படிங்கிறது. படம் பண்ணும்போது அவர் எங்கிட்டலாம் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் 5000 ரூபா சம்பளத்துக்கு இருந்தேன், நல்லா இருந்தேன், படம் என்ன ஓடலாம் என்ன திட்டுறாங்க, படம் ஓடலை நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணும்போது தான் இந்த ஒரு படம் இதில் பண்ணோம். போக் ரோட்டில் தான் ஃபைட் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நைட்டு நானும் அவளும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த படம் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா போகும் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த படம் நீங்கள் போட்டு சொன்னீங்களே, என்ன படம்? உன்னை நினைத்து. 200 நாளைக்கு மேலே போச்சு.
அந்த படத்துக்கு அவன் பீக்கு, செம பீக்கு. ஏன்னா பார்க்கும்போது சொல்லுவார் வாமா அப்படிம்பாரு. நான் ஒரு 3 படம் அவருக்கு மாஸ்டராக பண்ணியிருக்கேன். நல்ல ஒர்க்கரு. இன்றைக்கி வந்து அவர் நடிப்பில் வந்து நெருப்பு அந்த மாதிரி ஆகிட்டார். இன்றைக்கி போலீஸோடனா முன்னாடிலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சூர்யா போலீஸ்னா அப்படி ஒரு கெட்டப்பு, அப்படி அந்த இதெல்லாம் சிங்கம்லாம் கரெக்டு அவ்வளவு. அது மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும். அது மாதிரி அவர் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் வாழ்த்துக்கள் அவருக்கு உண்மையாக. அவரும் அவர் பிறந்தநாள் இன்றைக்கி பிறந்தநாளா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா சார். இதை விட மேலே இன்னும் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கணும். உங்களுக்கு அதை விட மேலே வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். உலகத்தில் யாரும் எதையும் கொண்டு போகிறது இல்லைங்கிறது உங்கள் கணிப்பு. அதே மாதிரி யாரும் எதையும் கொண்டு போகிறதில்ல. இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவும் நினைக்கணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிறந்தநாள் என்றும் இதே மாதிரி இளமையோட அழகா பேரழகனா செல்வத்தோட செல்வாக்கூட நீங்கள் வாழணும். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் மாதிரியே தானே காமாக இருப்பார், நிறைய பேச மாட்டார், அப்படி தான் இருப்பார்? இல்லை, நல்லா பேசுவார். அவர் நல்லா பேசுவார். விஜய் சார் இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டார். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி அவர் சைலண்டாக உட்காந்துட்டு இருப்பார். ஷூட்டிங் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அதாவது வந்து இந்த ஷாஜகான், ஆமாம் ஷாஜகான் ஒரு படம். இங்கே தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃபைட்டு மார்க்கெட்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவார். அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். லவ்வர்ஸை வந்து சேர்த்து வைப்பார். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அந்த மாதிரி. இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த தான் எடுத்துகிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது அவங்க அந்த பொண்ணோட அப்பா பெரிய அரசியல்வாதி, பெரிய ஒரு ரவுடி. அவர் வந்து ரவுடி பசங்களை அனுப்பிச்சி விடுவார். மார்க்கெட்டுக்குள்ளே ஓடி வருவானுங்க. இப்போ வந்து இவர் காரை பைக்கில் ஓட்டிகிட்டு இருப்பார். நான் என்ன பண்ணேன்னா, இவர் அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது. பைக்கில் ஹேண்ட்பேரை பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த ஃபைட்டர்ஸ் பேலன்ஸு, அந்த ஃபைட்டர்ஸ் பேலன்ஸ், அந்த ஃபைட்டர் பேலன்ஸு தூக்கி விட்டு ஒரே சாட்டில் உட்காராம ஒரு சீட்டை செட் பண்ணியிருந்தேன். செட் பண்ணி எடுத்து நான் இதில் மானிட்டரில் வச்சுருக்கேன். வந்து பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு இல்லை ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு வேணான்ட்டார். அப்போ சௌத்ரி சார் வந்தார். சௌத்ரி சார் வந்து உட்காந்து பார்த்தோன்னே இது நல்லா இருக்கு விஜய் பண்ணியாச்சு அப்படின்னாப்புல. அப்போ வந்து எங்கள் அசிஸ்டன்ட் சொல்ல இல்லை சார் கொஞ்சம் வேணான்னு ஃபீல் பண்ணார். அப்போ விஜய் கூட உட்காந்து இது தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வரும் அப்படின்னு அவர் சொல்ல சௌத்ரி சார். உடனே என்கிட்ட சொல்லாமல் என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த ஷாட் எடுத்துடலாம் சொல்கிறார். ஆனால் அவர் நீங்களாக சொல்கிற மாதிரி சொல்லணும், அவர்கிட்ட சொல்ல மாதிரி இருக்கக்கூடாதுனாரு. அதனால என்ன பரவாயில்ல, இப்போ நமக்கு படம் நல்லா ஃபைட் நல்லா வரணும்ல சொல்லிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் ஒரு வாட்டி செஞ்சு கேட்பேன். அவ்வளோதான். அவர் வந்து பார்க்குறாருன்னு தெரியும், எப்படி தான் இருப்பார். இங்கே பார்க்குறாரா அங்கே பார்க்குறாரு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வந்து சார் ஒன்று ரிஹர்சல்னால டேக் அப்படின்னாரு. செம்மையாக பண்ணார். அதாவது என்னென்னா, நாங்கள் வந்து ஃபைட்டர்ஸு ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, இது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தவர் ப்ராக்டிஸே பண்ணாமல் பாடினது தான் அந்த ஷாட்டு. அந்த ஷாட்டு. ஆனால் ஒன்மோர் கேட்டு கேட்குறாங்க. தமிழ்நாடு எங்கே ஒன்மோர், தமிழ்நாடு மட்டும் இல்லை கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஒன்மோர் கேட்டு அந்த படம் ஓப்பனிங் ஃபைட்னால எல்லோரும் திருப்பி ஒன்மோர் போட்டாங்க. அது எனக்கு பேப்பர்லேயே எழுதுனாங்க. அது மாதிரி தினத்தந்தி பேப்பரில் எழுதுனாங்க. அதாவது தமிழ் படத்தில் ஸ்டண்டுக்காக ஒன்மோர் கேட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் தான் அப்படின்னு. அதில் எவ்வளோ பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் கிடச்சி. அதுக்கு அவரை தான் காரணம். அவர் நல்லா பண்ணதுனால தான் காரணம். அது மாதிரி நிறையா ரிஸ்க்கு ஷாட் அவர் பண்ணுவார். எந்த இதுவும் வேண்டாம் முடியாதுலாம் சொல்ல மாட்டார், பண்ணியே தீர்வார். நம்ம ரிஸ்க்காக இருக்கோம் இல்லையா, அவர் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் பாரு, ஆனால் அசைச்சிக்கவே மாட்டார். அவர் பேசாமல் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தா நல்லா பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு. இன்னும் அதான் பேசலை, அவ்வளோதான். என்ன ஜாஸ்தி பேச மாட்டார், திறமை நிறையா இருக்கும். அவ்வளோதான். ரஜினி சார் நல்லா ஜாலியாக இருப்பார். அது இப்படி இவர் அப்படி ஆப்போசிட் ரஜினி சார். நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பகவதி படம் பண்ணிட்டு இருக்கோம். ரஜினி சார் அங்கே ஷூட்டிங்கு, எங்கள் ஷூட்டிங்காக ரஜினி வராரு, எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு போகிறாரு. நாங்கள் போகலை, அவர் வராரு. அப்போ எவ்வளோ ஜாலிமேன் பார்த்துங்க. நான் நிறைய படம் டூர் போட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக. எங்கள் வீட்டு கல்யாணத்துக்குலாம் அவர் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. எங்கள் வீட்டு இங்கேயும் வந்திருக்காரு. உண்மையில் அவரும் வந்து ரொம்ப நல்ல மனிதர். அவர் டூர் போடுற பாக்கியம் கிடச்சிருக்கு எனக்கு, அவரோட ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது அவர் வந்து பார்ப்பார், லைட்டாக பண்ணுவார். எப்படின்னா அப்படி ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். சார் கொஞ்சம் வேகமாக போகும், ஆனால் டாக்டர் டாக்டர் அப்படியும் பாருலாம், அங்கே இருக்கவனே மறந்துடுவான். தேட்டரில் கிளாஸை பிச்சு உதறிடும். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு. இப்போ பிளட் ஸ்டோன் பண்ணுறோம். பிளட் ஸ்டோனில் வந்து பெங்களூரில் ஷூட்டிங்கு. ஒரு வைரக்கல்லை வந்து இவர் கொடுக்கணும் அந்த ஹீரோக்கிட்ட. வைரக்கல்லை பார்க்குறதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. இவர் எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே பாக்கெட்லேருந்து எடுப்பார். எடுக்குமே அப்படின்னு இல்லை, வைரக்கல் மட்டும் அப்படி தனியாக வரும். அப்படி தொடச்சி அப்படின்னாரு. கேமராமேன் எல்லாம் என்ன ஜிண்டுங்க உள்ளே வந்துட்டாங்க. ஒன்பது அந்த ஷாட்டு. இது ஒரு வாட்டி இப்போ அவர் ரிகல்ஸ் இல்லாமல் ஒரு வாட்டி பண்ணாருன்னு, ஆனால் அவ்வளோ ரிகல்ஸ் பண்ணியிருக்காரு. அதே ஷாட்டை அதே மாதிரி திருப்பியும் பண்ணார். அப்போ என்ன ரிகல்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவரோட அந்த இதுக்கு அவர் ஜெயிக்கிறதுக்காக. அது மாதிரி அவர் வந்து ஃபைட்டும் வந்து நம்ம கம்போஸ் பண்ணும்போது அவர் ஒரு பிளான் பண்ணி அடிப்பார். அது மாதிரி அவர் ஒல்லியாக இருந்தால் கூட அவர் அடித்தது ஒத்துக்கிட்டான் எல்லாம். இப்போ தாராசிங் அடித்தார், கிங்காங் அடித்தாருன்னா ஓகே. ஆனால் இவர் ஒல்லியாக தானே இருக்கார். இவர் ஃபைட் பண்ணிட்டாருன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா. ஆனால் அதை அவ்வளோ ஏற்றுக்கிட்டு அந்த ஃபைட்டை அப்படியே இது பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணி
எல்லாத்துக்கும் பெருமை சேர்த்தார். இப்போது ஸ்டண்ட் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போ வந்து மாஸ்டர் பீக்கில் இருக்க நம்ம பீட்டர் கேன் என்கிட்ட இருந்தவர் தான். அவங்க அப்பாவே என்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். அப்பா பிள்ளை 2 பேரும் ஒர்க் பண்ணாங்க. அனலரசு அவங்க அப்பா பிள்ளை 2 பேரும் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அதை இன்னொரு கணேஷ் நீட்டு அவங்க அப்பாவும் இந்த பையன் ஒர்க் பண்ணாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி பீக்கில் இருக்க ஃபைட் மாஸ்டர் 85% என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான். ஏன்னா நான் அப்போ 2000 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பீக்கில் இருந்தேன். ஒரு நாளைக்கு 4 படம்லாம் நடக்கும் எனக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் நான் வந்து என்னென்னா, நான் ஸ்டண்டியூனில் இருக்கும்போது எனக்கு வந்து சேரும்போது எனக்கு வேலை கிடைக்கல முதல்ல. ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டு கிடையாது, இன்னும் டைட்டாக இருப்பேன். அதனால் அப்போ வந்து வேலை அவ்வளோவா கிடைக்கல. நான் கூட சரி இது வேலை விட்டு போயிடலாங்கிறதெல்லாம் கூட நினச்சேன். ஆனால் அந்த டைமில் வந்து இப்போ நான் மாஸ் ஆகும்போது யார் புதுசாக வரச்சுன்னு ஃபஸ்ட்டு வேலை என்கிட்ட தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் யூனியனில் ஒரு 85% நான் தான் வேலை கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டில் சேர்ந்தவொடனே நான் தான் கொடுத்துருவேன். சென்டிமெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஜாகவர்த்தங்க வேலை கொடுத்தாலே வந்தாலே அவர் வந்து பீக் ஆகிடும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு லக்கு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் வந்து ரொம்ப சாமி ரொம்ப பக்தியாக இருப்பேன். ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பேன். இது மாதிரி கொஞ்சம் எதுவும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இது மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது எல்லா அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கும். அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் கொண்டு விட்டு உங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்து இன்றைக்கி எல்லாருமே பீக்கில் இருக்காங்கன்னா அது காரணம் தான். நானே சேர்த்து விட்டுருக்கேன் நிறைய பேர். இங்கே மட்டும் இல்லை, நிறைய இதில் டைரக்டராக சேர்த்து விட்ருக்கேன், நிறைய பேர் சேர்த்துருக்கேன் நான்.